ஜூன் மாசத்திற்கு மேலாக அந்த குரு பகவான் உச்சம் பெற்று வர்றதுனால அந்த லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். கன்னிராசி என்பவர்கள் ஒவ்வொரு துறை சார்ந்தும் உள்ள என்ட்ரி ஆகும் போதும் அதிகப்படியான ஒரு போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த 2026 இந்த மாதிரியான ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையில் இருந்து இதனால் வரைக்கும் தொழிலில் இருந்த நஷ்டங்கள் விலகி அந்த தொழில்ல அதிகப்படியான ஒரு லாபங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அந்த ஆறுதல் வார்த்தை கூட கிடைக்காமல் ஒரு மிகப்பெரிய ஒரு மன போராட்டத்திலும் ஒரு குழப்பத்திலும் இருந்த நபர்களுக்கு இந்த 2026 உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2026 புத்தாண்டிற்குரிய பலன்கள். இந்த 2026ல வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்றது ஒரு முக்கியத்தன்மை வாய்ந்த ஒரு மாற்றமாக இருக்கும். ஏன்னா இந்த வருட கிரகங்கள் தான் இந்த வருட பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகங்கள். இதுல இந்த சனி பகவான் மீன ராசியில இருக்கிறார். இந்த சனி பகவான் இந்த வருடம் முழுவதுமே மீன ராசியில தான் இருக்க போறார். இந்த ஜூலை மாசம் வரைக்கும், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். அந்த வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவானின் தன்மையாகப்பட்டது ஃபர்ஸ்ட் ஆஃப் இயல்பு நிலையில இருக்கிறாரு. ஜூலைக்கு மேல சனி பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார். இது எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது மாதம் 11ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 11 அன்னைக்கு அந்த சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வர்றார். ஆக மொத்தம் இந்த சனி பகவான் இரண்டு விதமாக தான் செயல்பட போறார். ஒண்ணு இயல்பு நிலையில ஃபர்ஸ்ட் ஆஃப் செயல்பட போறாரு, செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா வக்ரத்தோட செயல்பட போகிறார். இதுதான் இந்த 2026ல சனி பகவானினுடைய தன்மைகள். அடுத்து மிதுன ராசியில குரு பகவான் வருடம் ஆரம்பிக்கும் போதே வக்ரத்தன்மையோடு தான் இருக்கிறார். இவர் எப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அந்த மிதுன ராசியில அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் மாதம் 10ஆம் தேதி அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு மட்டும்தான் இயல்பு நிலையில இந்த மிதுன ராசியில இருக்க போறார். அடுத்து 2ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி உச்ச நிலைக்கு போறார், அதாவது கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். இதுதான் இந்த குரு பகவானினுடைய தன்மைகள். அந்த உச்ச நிலைக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் அந்த கடக ராசியில கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். திரும்ப அதிசாரம் பெறுகிறார். அதாவது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக மொத்தம் இந்த குரு பகவானின் தன்மை 2026ல 3 விதமான ஒரு ராசிகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு தன்மைகளை பெறுகிறார். இந்த குரு பகவானின் தன்மைக்கு அடுத்து அந்த ராகு, கேது அவங்கதான் அந்த நிழல் கிரகங்கள். இந்த நிழல் கிரகங்கள் வருடத்தின் இறுதியில, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி, டிசம்பர் 6 தேதி அன்னைக்கு இந்த ராகு கேது, அதாவது ராகு பகவான் அந்த கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து அந்த கடக ராசிக்கும் பெயர்ச்சியாகி போறாரு. ஆக மொத்தம் இந்த ராகு கேது பாத்தீங்கன்னா வருடம் முழுவதுமாகவே அந்த சிம்ம ராசியிலையும் கும்ப ராசியிலையும் இருந்து வருடத்தின் இறுதியில தான் டிசம்பர் மாசம் தான் அவங்க பயிற்சியாகி போறாங்க. அதனால இந்த வருடத்துல மெயினா பாத்தீங்கன்னா சனி பகவானும் குரு பகவான் தான் நிறைய மாற்றத்தை கொடுக்க போறாங்க. ராகு கேது அதே தன்மையிலே இருந்து வருடத்தின் இறுதியில தான் மாற்றம் கொடுக்க போறாங்க. அதனால இது என்னென்ன ராசி என்பர்களுக்கு எந்த விதமான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு புது ஒரு ஆண்டாக தான் இருக்க போற ஒரு புத்தாண்டாக, அதாவது எந்த அளவுக்கு நம்ம ஒரு வருடத்தை ஒரு மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து இருப்போமோ அது இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். ஏன்னா கன்னி ராசி என்பர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக ஏற்பட்ட தொந்தரவுகள் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஒரு தொந்தரவுகள். ஒரு மாணவ பருவங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே இழந்து நிற்கக்கூடிய ஒரு தருணத்துலதான் இருந்திருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள். அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக எப்போது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா கடந்த 2025ல இவர்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் பாத்தீங்கன்னா
ஒன்றொன்றாக அதிகப்படியாக பிரச்சனைகள் தான் ஏற்படுதே தவிர எங்களுக்கு எந்த விதமான ஒரு நிவர்த்தியும் அடையல அப்படின்ற அளவுக்கு அவர்களினுடைய திசாபுத்தியும் சேர்ந்து பயணிக்கும் போது மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகளை அடைந்திருப்பார்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். இந்த மாதத்துல இருந்து அடுத்த மாதம் ஒரு நல்ல நேரம் வந்துடும், அந்த மாதத்துல இருந்து அதுக்கு அடுத்த மாதம் நமக்கு நல்ல நேரம் வந்துரும் அப்படின்னு ஒவ்வொரு மாதத்தையுமே இந்த 2025 இந்த கன்னிராசி என்பர்கள் மிகவும் ஒரு எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க. ஏன்னா அவர்கள் பட்ட ஒரு அவமானங்கள், அந்த அளவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான இழப்புகள். இந்த மாதிரியான இழப்புகளை எந்த ஒரு ராசி என்பர்களும் பெற்றிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் கடந்த வருடத்துல ஒரு 2 வருடங்களாக மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகள்ல இருந்திருப்பாங்க. அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு இவர்களினுடைய நிவர்த்தி என்றது இந்த வருடம் ஒரு நிரந்தர அமைப்புகளை, வாழ்க்கை அமைப்புகளை கொடுக்குவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். மேக்சிமம் இந்த கன்னிராசி என்பர்கள் தன் நிலை மறந்து செயல்பட்டவர்கள் தான் சொல்லணும். தான் என்ன செய்யறோம், தான் எதற்காக இந்த மாதிரியாக நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதே அவர்களினுடைய மனநிலையவே அவர்கள் பக்குவப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 2026 தான் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இவர்களினுடைய 11ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று வருவதனால, அதாவது ஜூன் மாசத்திற்கு மேலாக அந்த குரு பகவான் உச்சம் பெற்று வர்றதுனால அந்த லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் தொழிலில் இருந்த நஷ்டங்கள் விலகி அந்த தொழில்ல அதிகப்படியான ஒரு லாபங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கன்னி ராசி என்பர்கள் தன்னுடைய லைஃப் டைம்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய உறவுகள்னால ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. அந்த உறவுகள் இவர்களுக்காக வாழ்ந்த மாதிரி வாழ்ந்து இவர்கள் கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறித்து கொண்டு அந்த உறவுகள் ஏமாற்றும் போது ஏற்படக்கூடிய அந்த வலியும் வேதனையும் இவர்களால தாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தன்னுடைய வாழ்க்கையவே தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி என்பவர்கள் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருப்பாங்க. இது எல்லாமே இந்த வருடத்துல உங்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு உறவுகள் மூலமாக நீங்க வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல இருந்தும் அந்த கேது பகவான் நிவர்த்தி அடையறதுனால, அதாவது 11ஆம் இடத்திற்கு செல்றதுனால சில தேவையில்லாத விரயங்கள்ல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த 2026 பொறுத்த மட்டுக்கும் இந்த ராசி என்பர்கள் வேலை வாய்ப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நேரம். பதவி உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா வருமான உயர்வு, ப்ரமோஷன்ஸ், இன்கிரிமெண்ட், இப்படி அடுத்தடுத்து ஒரு உயர்வுகளை அவர்களினுடைய வேலையில பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல தொழில் ரீதியான வளர்ச்சிகள், அதுலயும் ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த தொழில்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2026 அமோகமான வரவேற்பு வாய்ப்புகள், உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துல இன்னும் 2 இடங்களில் கிளைகள் அமைப்பதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த ராசி என்பர்கள் இந்த 2026 பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த காலத்துல ஒரு பார்ட் டைம் ஜாப் கூட கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த 2026 ஒரு நிரந்தர வேலையை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரம். வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களை மாதிரி வேற யாருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. வெளிநாட்டுல இருக்கிறோம் தான் பேரு, ஆனா மிகப்பெரிய அளவுக்கு நாங்க ஒரு துன்பத்தையும் ஒரு துயரத்தையும் யாருமே இல்லாத ஒரு அரவணைப்பையும், அதாவது யாருமே அரவணைப்புக்காக யாரும் இருக்க மாட்டாங்க, ஆறுதல் வார்த்தை கூட சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப உள்ளூர்லயே இருக்கிறாங்க கன்னிராசி அன்பர்கள் அப்படி இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு வேலையை விட்டாலும் வேலையில ஏதோ ஒரு தொந்தரவுகள் வந்தாலும் அங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லி அந்த ஒரு ஆறுதலாவது பெற முடியும். ஆனா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த ஆறுதல் வார்த்தை கூட கிடைக்காமல் ஒரு மிகப்பெரிய ஒரு மன போராட்டத்திலும் ஒரு குழப்பத்திலும் இருந்த நபர்களுக்கு இந்த 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அங்க வேலைகள் பாத்தீங்கன்னா
அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அந்த வேலையில ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் அப்படின்றது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2026 கொடுக்க போகுது. அங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளும் அடைவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலைக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா வெளிநாட்டுல கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த ராசி அன்பர்களுக்கு 2026 இந்த வருட கிரகங்கள் மிக அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் திருமண வாழ்க்கையில ஒரு தாமதத்தை கொடுத்தாலும் ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை கொடுப்பதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த மே மாசத்திற்கு அப்புறம் இந்த சனி பகவான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய அந்த வக்ர சனி அப்படின்றது அந்த திருமண உறவுகள், திருமணம் பார்க்கக்கூடிய அந்த வரன்கள் விஷயத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள், அதாவது நீட் சம்பந்தப்பட்ட எக்ஸாமோ, என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ, அரசாங்க தேர்வுகளோ, இது எல்லாமே இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்வுகளாக தான் இருக்கும். நிறைய மாணவர்கள் மருத்துவம் சார்ந்த துறையை நாடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 2026 இருக்க போகுது. ஏன்னா அந்த 5ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றதுனால இவர்களுக்கு முன்கூட்டியே அது 6 மாதத்திற்கு முன்னாடியோ அது பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இவர்களுக்கு அந்த மருத்துவம் சார்ந்த துறைகள்ல அடுத்த கட்ட ஒரு மேற்படிப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோக காலகட்டமாக இருக்கு. நிறைய கன்னிராசி அன்பர்கள் கல்லூரி பருவத்திலேயே சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமையை இந்த வருடத்துல பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நான் கடந்த வருடத்துல எல்லாம் எவ்வளவோ திறமைகள் இருந்தும் இவர்களால சம்பாதிக்க முடியாத இந்த கன்னிராசி அன்பர்கள் கல்லூரி பருவத்திலேயே தனக்குன்னு ஒரு பார்ட் டைமா ஒரு தொழில் செய்து அதுல இருந்து வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கன்னிராசி அன்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு போராட்டங்கள் தங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். எல்லாத்துலயுமே போராட்டம். ஒரு வேலைக்குன்னு போகும்போது போராட்டம், ஒரு தொழில் செய்யும் போது போராட்டம், ஒரு ஃபீல்டுல என்ட்ரி ஆகும் போது, அதுலயும் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில எல்லாம் என்ட்ரி ஆகும் போது இந்த கன்னிராசி அன்பர்கள் பட்ட அவமானங்கள் மாதிரி எந்த விதமான யாரு எந்த ராசியுமே பெற்றிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி என்பவர்கள் ஒவ்வொரு துறை சார்ந்தும் உள்ள என்ட்ரி ஆகும் போதும் அதிகப்படியான ஒரு போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த 2026 இந்த மாதிரியான ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எல்லாமே ஒரு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ராசி என்பர்களுக்கு. இந்த 2026 நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்ல ஒரு ஏற்றங்களை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். புதிதாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம், அதாவது இது நாள் வரைக்கும் கடனை மட்டுமே அடைச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த கன்னிராசி என்பர்கள். இந்த வருடம் பாத்தீங்கன்னா அந்த கடன்கள்ல இருந்து நிவர்த்தி பெற்று ஒரு புதிதாக வீடுகள் வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டத்தையும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கன்னிராசி அன்பர்கள் உற்பத்தி சார்ந்த தொழிலையும் அடுத்து கன்சல்டன்சி சர்வீஸ் சார்ந்த தொழிலையும் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் வாய்ப்புகள் வரும். கன்சல்டன்சில இருக்கிறவங்களுக்கு சுற்றுப்பயணம் அப்படின்றது, நீங்க ஒவ்வொரு ஊராக சென்று உங்களுடைய சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு பிசினஸ விரிவுபடுத்துவதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகுது. அதனால தொழில் சார்ந்த வாய்ப்புகள், வேலை சார்ந்த முன்னேற்றங்கள் எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணத்தை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த 2026 கொடுக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தியை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.